ஏமா என்னதான் இருந்தாலும் நீ கொஞ்சமாவது இருக்க சொல்லி இருக்கலாம்ல. இருக்க சொல்றேன். எனக்கு தலையெழுத்து பாருங்க. நான் பாட்டுக்கு போவாதமா இருன்னு சொல்லுவேன். அவங்க பாட்டுக்கு ஐயோ என் பிள்ளைய கொடுமைப்படுத்துறாங்க, ஐயோ என் பிள்ளைய கொடுமைப்படுத்துறா, பெகண்ட வீட்டுக்கு கூட அனுப்ப மாட்டேங்கிறான்னு சொல்லி டிவியில போய் நிக்கிறதுக்கு அவ பாட்டுக்கு நீ இருக்கிறா இல்லையா அங்க போறா. அது அவ தலையெழுத்து, அவ விருப்பம். நம்ம எதுவும் தலையிடக்கூடாது. இங்க பாரு, அவங்களாம் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க ஏது நினைக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா நமக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது சரியா. நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு இப்படி வாழ முடியாம இப்படி போகுதுன்னா 4 பேர் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமா, நம்ம கொடுமைப்படுத்துறோம்னு இந்த ஊர்ல எவனாவது ஒருத்தனை சொல்ல சொல்லுங்க. நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு கூட நம்ம அம்பிட்டு செய்யறோங்க. அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பம் ஜமீன் குடும்பம் அந்த காலத்துல. ஆனா நம்ம குடும்பம் மான மரியாதையை வாங்கி விட்டாளுங்கள, டிவி பேப்பர் கீப்பர்னு. ஒரு நல்லது கெட்டது கூட சொந்த பந்த வீட்டுக்கு போய் நுழைய முடியல, அந்த அளவுக்கு பண்ணிட்டாளுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? என்னமோ நான் சொல்ற கடமைக்கு சொல்லிட்டேன், இனி உன் விருப்பம், அவ்வளவுதான். இங்க பாருங்க, சும்மா கடக்க மாட்டாம எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காதீங்க சரியா. வாய்க்கு வந்தபடி நீங்க பேசிட்டு இருப்பீங்க. ஆனா அவளையெல்லாம் இப்படி பண்ணினாத்தான் கொழுப்பு கரையும் கொஞ்சமாவது அடங்குவா. இல்லைன்னு வைங்க, அவன் ஆத்தா கறி பேச்ச கேட்டுக்கிட்டு ஆணவத்துல ஆடிக்கிட்டு திரிவா. என்ன நாட்டம் ஆடுறாளுங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. அவளுக்கு 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய்வேன். நான் யாரு? என்னமோ பண்ணுங்க, அம்பிட்டு தான். பையன் வாழ்க்கை கெட்டு போகுது உங்களால். பெத்தவங்க என்னைக்கும் பிள்ளைங்க வாழ்க்கைக்காக விட்டு கொடுத்து போகணும். இப்படி நம்மளே எரியற தீயில எண்ணெயை ஊத்தக்கூடாது சரியா. என்னைய கேட்டா அப்படியாப்பட்ட மருமவளே வேணாம். அவளை வெட்டி விட்டுட்டு என் பையனுக்கு 2வது கல்யாணம் நான் பண்ணி வச்சிருவேன். ஆணவத்துல ஆடுறவ. உங்ககிட்ட பேசினா எனக்கு மண்டவலியே வந்துடும். நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், போய் கை கழுவிட்டு வாங்க. என்ன இந்த பையன் போனை பார்த்தே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். முதல்ல எல்லாம் போனே தொடமாட்டான், இப்ப என்ன நேரம் பார்த்தாலும் போனும் கையுமாவிலே இருக்கான். அடே இங்கே வடிவே. ஏய் என்னையா? ஒன்னதான் இல்லைன்னா உங்க தாத்தனைய கூப்பிடுறாங்க. என்னப்பா? பொண்டாட்டி வீட்டை விட்டு போயிருக்கா, கொஞ்சமாவது உனக்கு கவலை இருக்கு? எப்போ ஊர் உலகத்துல யார் வீட்டுல போய் வேணாலும் நீ கேட்டு பாரு, பொண்டாட்டி வீட்டுல இல்லைனா எல்லா புருஷங்களுக்கும் கொண்டாட்டம் தான், யாருக்கும் திண்டாட்டம் கிடையாது. கம்முன்னு போவீங்களா? டேய் இந்த மாதிரி பேச வேலை வச்சுக்காத, அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிட்டேன். போப்பா கம்முன்னு போப்பா. வா வா வண்ண நிலவி கொஞ்சம் தாத்தா. நல்ல புள்ள நல்ல அம்மா, என்னத்த சொல்றதுன்னு தெரியல உங்களுக்கு. புள்ள சாப்பாடு கேக்குது, சாப்பாடு போட்டு கொடுக்க வேண்டியதானே? அப்படியே குத்துக்கலாட்ட உட்காந்துருக்கவ. சும்மா சோறுன்னு இருக்காத. புள்ளைய பாரு, ஒரு பசிக்குதுன்னு கேட்டா கூட சோறு போட்டு கொடுக்கறது கூட வலிக்குது. இது தங்க பிள்ளை, நான் போய் போட்டு வரேன். பசிக்கிற பிள்ளைக்கு ஒரு சோறு போட்டு கொடுக்கறது கூட வலிக்குதுன்னா அப்புறம் என்ன பண்றது? அந்த காலத்துல எல்லாம் நீ சோறுன்னு அவ்வளோ நேரம் நச்சரிப்ப, போட்டு போட்டு கொடுப்பேன். அப்படி தின்னுபிட்டு இன்னைக்கு பிள்ளைக்கு சோறு போட உனக்கு வலிக்குது. என்னடி சட்டி பனையெல்லாம் கவுத்து கிடக்குது? ஏன் உங்க அன்னைக்கு சோறு குழம்பு பொங்கலையா? இல்ல எல்லாரும் ஆளுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்களா? எங்க சாப்பிட்டோம்? உன் மருமம் எங்க பொங்கி வச்சிருக்கா? அவளுக்கு அவ பையனுக்கு மட்டும் பொங்கிட்டு மற்றதெல்லாம் கழுவி வச்சுட்டு போயிட்டா. என்னடி சொல்ற? எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டு கழுவி வச்சுட்டு போயிட்டாளா? ஆமா, 3 பேர்த்துக்கு டிஃபன்ல கட்டிக்கிட்டு 3 பேரும் சாப்பிட்டு மொத்தமா கழுவி வச்சுட்டு அவ பாட்டுக்கு கிளம்பிட்டா வேலைக்கு. ஏண்டி அவளுக்கு என்ன கொழுப்பாடி? வீட்டுல நம்ம 3 பேர் இருக்கோம், நம்மளாம் எதை சாப்பிடுவோம்? அம்மா அவளாம் விவரமாத்தமா இருக்கா, நம்ம தான் பைத்தியக்காரி மாதிரி இருந்திருக்கோம். நான் வேலை செய்யாம வீட்டில் உட்காந்து திங்க கூடாதாம்மா, அத்தான் சோறு பொங்காம போயிருக்கா. ஏடி உனக்கு உங்க அண்ணன் சம்பாதிக்கிறான், நீ எதுக்கடி வேலைக்கு போய் கஷ்டப்படணும்? உனக்கு இந்த தலையெழுத்து வெங்காயமா? ஏமா நீ வேற, உன் பையன் அதுக்கு மேல. என்னடி சொல்ற? வேற என்னத்த சொல்றேன்? காலையில இவகிற கடைக்கு போனா, மளிகை கடையில நேற்று நம்ம வாங்கி தின்னு 350 ரூபா பில்லாகி போச்சுல, அவ தலையில எழுதி வச்சுட்டு வந்தான். அது தெரிஞ்சோடனே இங்க வந்து வாழுன்னு கத்துன்னு கத்துனேன். அதுக்கப்புறம் ஏண்டி உங்களுக்கெல்லாம் கை கால் நல்லா தானே இருக்குது, வீட்டில் ஆக்கி திங்கிறதுக்கு என்ன அப்படி இப்படின்னு பேசிவிட்டு அவங்களுக்கு மட்டும் ஆக்கி தின்னுபிட்டு போயிட்டாமா. உங்க பார்த்து கம்முன்னு தான் இருந்தானே. உன் பையன் இப்படி பேசிதான் தள்ளுனான்.
தெரியும்ல, அவ அப்படி பேசுற வரைக்கும் என் பையன் பாத்துக்கிட்டு இருப்பானே. அவன் பேசி தள்ளினது அவன் பொண்டாட்டி இல்லை, என்னைய சும்மா நடுரோட்டில் வச்சு கிளி கிளின்னு கிழிச்சு போட்டான். கொழுப்படுத்த சிரிக்கி அனாத கழுத, அவளுக்கு எம்பிட்டு திமிரு பாத்தியா? இதுக்கு தாண்டி ஆட்டுக்கு மாட்டுக்கும் கடவுள் அளந்து வச்சிருக்கேன். இன்னத்துக்கும் ஒன்ன மாதிரியும் என்ன மாதிரியும் ஒரு கூட பிறந்தவங்க பெத்தவ இருந்து வளர்த்தா இவளெல்லாம் கையில பிடிக்க முடியாதுன்னு கடவுள் எல்லாத்தையும் தூக்கிட்டான். இப்பயும் கூட வயிற்றுச்சல்டி, அவ புள்ள போயிட்டா நம்ம இங்க வந்து உட்காந்துருக்கணும், வயிற்றுச்சல். ஏம்மா அவள் என்னம்மா நமக்கு சமைச்சு போட்டு அவளோட இதில் திங்கணும், அதான் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். வேலைக்கு போலாமா? என்ன அடி சொல்ற? ஆமாம்மா, ஏதாவது காட்டு வேலைக்கு எதுவும் போவான். அவள் என்னமோ சம்பாரிச்சு இந்த வீட்லேயே கம்பத்தை நாட்டுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கா. ஏன் நமக்கும் தானே கை கால் இருக்கு, ஏன் நம்ம சம்பாதிக்க மாட்டோமா? அவளாம் ஒரு ஆளுன்னு அவகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு, அதுலேயும் அவள் ஆக்கி வைக்கிற உப்பு செப்பு இல்லாத சோத்துக்கு இந்த சீனை விட்டுக்கிட்டு திரியிறா. வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சோன்னு வையி, நம்ம தினந்தோறும் பிரியாணி திங்கலாமா? அதுவும் லெக்கு பீஸு முட்டையோட. இவ ஆக்கி வைக்கிற சாம்பார் திங்கன்னா நமக்கு என்ன தலையெழுத்தா? அதுவும் ஒரு நாளைக்கு சாம்பாரை வச்சா பொரியல் வைக்க மாட்டேன், ரசம் வைக்க மாட்டேன், ஒரு மோர் வைக்க மாட்டேன். அதுவே ஒரு நாள் பொரியல் வச்சானா ரசம் எதுவுமே இருக்காது, வெறும் பொரியலை மட்டும் சோத்தை போட்டு பனைஞ்சு சாப்பிடணும். அப்படி இல்லையா வெறும் ரசத்தை மட்டும் வைப்பா, அப்படி இல்லையா ஒரு மோரை மட்டும் வைப்பா. இப்படி இவ ஒரு நாளைக்கு வைக்கிற குழம்பு 9 நாள் வச்சு திங்கிறதுக்கு நம்ம உழைச்சி திம்போம்மா, உழைச்சி திம்போம். வாமா எடுத்த பத்தியா? இதுதான் சரியான முடிவு. நம்ம 2 பேரும் வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிச்சு நம்மளா ஒரு வீட்டை பார்த்து போய் உன் புருஷனுக்கு உன் குடும்பத்துக்கு எல்லா மூஞ்சிலும் கறியை பூசுவான். ஆள் கையில் காசு பணம் வச்சுருக்கேன் தானம்மா ஆடுறாங்க. அந்த காசு பணத்தை நம்ம சம்பாதிப்போம்மா, நம்ம சம்பாதிப்போம். மொத்த குடும்பத்தையும் நம்ம காலுக்கு கீழே கொண்டு வருவோம். ஆமாண்டி, ஆமா, அதுதான் சரி. என்னமோ நம்ம பார்க்காத காசு இவளுக்கு பார்த்த மாதிரிலாம் ஆடிக்கிட்டு திரியிறாளுங்க. உன் புருஷனா இருக்கட்டும் இவளா இருக்கட்டும் நம்மளை எவ்வளவு மதிக்க மாட்டேங்கிறாளுகடி. நம்ம கையிலும் 10 இருந்துச்சுன்னா சொந்தம் வந்தம் எல்லாம் நம்ம காலடியில வந்து கடையோ கடன்னு கிடப்பானுங்க. வாடி போவோம். அம்மா பசிக்குதும்மா. பாத்தியாம்மா, ஒரு பெத்த பிள்ளைக்கு கூட ஒரு சோறு கொடுக்க முடியாத பாவியே நீ நிற்க வச்சுட்டா. என் புள்ள இன்னைக்கு பசியோடு இருக்கா. அதுவே அவள் வீட்டில் இருந்தா அவள் அத்தைக்கறி சோறை ஊட்டி வயிறு நிறைச்சி விட்டுட்டு தான் பிள்ளைய அங்கிட்ட அனுப்புவா. ஆனால் இவளும் இருக்காளே அத்தைன்னு, இவள மனுஷியா? இவளும் 2 பிள்ளைங்களை பெற்று வளர்த்து இப்படியா இருந்திருப்பா? சீ 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 சீ. இங்கே பாருடி, வா, நான் இன்னைக்கு வேலை செஞ்சு உனக்கு பிரியாணி வாங்கி தரேன், வா. ஒரு தென்றல் புயலாகி வருதே, ஓ ஒரு தெய்வம் படி தாண்டி வருதே. அந்த வீட்டுல நம்ம புள்ள நிம்மதியாவே இல்லையாமாங்க. போன் போட்டு ஒரே அழுக. அதான் என் மனசு கேட்கல, புள்ளைய நான் கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். வேண்டாங்க, வேண்டாம். நம்ம புள்ள அந்த வீட்டுல வாழ்ந்து சலிச்சதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் அவ அந்த வீட்டுல போய் வாழணுன்ற அவசியம் இல்லை. காலத்துக்கு நம்ம பிள்ளைய நம்ம வீட்டுல வச்சு கஞ்சி ஊத்துவோங்க. அவளுக்கு வீட்டுல நம்ம பிள்ளைய கொத்தடிமை மாதிரி நடத்தியிருக்காங்க. வர வழியெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தா, துணிமணி துவைச்சு பாத்திரம் மண்டம் கழுவி, ஐயோ 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 என் பிள்ளைய அம்பிட்டு கஷ்டப்படுத்தியிருக்க. இங்க ஒரு வெங்காயம் கூட வெட்டாம என் பிள்ளைய வளர்த்து வச்சிருந்தேன். ஆனா அங்க கிணத்தடியில தண்ணி எடுக்கணுமா, வாஷிங் மிஷின் இல்லாம கையிலேயே துணி துவைக்கணுமா, பாத்திரம் மண்டம் கழுவுறதுக்கு ஆள் இருந்தவங்களை எல்லாம் வீட்டை விட்டு அனுப்பிட்டாலாமா. முழு வேலையும் நம்ம பிள்ளைக்கு கொடுத்து அம்பிட்டு படிக்க வச்சு இன்னைக்கு முழு நேர வேலைக்காரியா அந்த வீட்டுல இருந்திருக்காங்க. எனக்கு மனசே கேட்கலங்க. இதுல வேற மாசமா இருக்க பிள்ளைன்னு கூட பார்க்காம வாந்தி எடுத்ததுக்கெல்லாம் திட்டாலாமாங்க. மனசே கேட்கலங்க. அதான் பிள்ளைய கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். இனி அந்த வீடே வேணாங்க, அந்த வீடே வேண்டாம். நம்ம பிள்ளை நம்ம வீட்லயே நம்மோடயே இருக்கட்டும். நம்ம கஞ்சோ கூலோ நம்ம பிள்ளைய நல்லபடியா வளர்த்து போங்க. நம்ம கிட்ட என்ன காசு பணமா இல்ல, எதுக்கு அந்த வீட்டுல இருந்து நம்ம பிள்ளை கஷ்டப்படணும்? அதான் கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். என்னங்க சொல்றீங்க? நம்ம பிள்ளை நம்ம வீட்டுல இருக்கட்டும் தானே? வாமா. அப்பா, என்னம்மா இப்படி போயிட்டு நீ பாட்டுக்கு இருந்துட்ட? என்ன நம்ம புள்ள முகம் இங்கே இருக்கு, இந்த ஆள் எங்க வெளியே வார்த்தை பேசுறான்? மாமா நல்லா இருக்கீங்களா? மாமா நல்லா இருக்கேம்மா. சாப்பிட்டீங்களா? நீ தாமா வீட்டுக்கு வந்தோடனே நல்லா இருக்கீங்களா மாமா, சாப்பிட்டீங்களா மாமான்னு கேட்டிருக்க. ஆனா ஒரு சிலரு எதுக்கு வாயை திறக்கணுமோ அதுக்கு திறக்கிறது இல்ல, தேவையில்லாததுக்கெல்லாம் திறப்பாங்க. நீ நல்லா இருக்க தானம்மா? நல்லா இருக்கீங்க மாமா. சரிம்மா, அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா. சரிம்மா, உள்ள போ. பாத்தியாம்மா? அப்பா என்னப்பா, நான் வந்து இங்கே நிற்கிறேன், ஒரு வார்த்தை நல்லா இருக்கியாம்மா சாப்பிட்டியாம்மான்னு கேட்கல. ஆனால் வந்தது வராததுமா உங்கள் மருமவளை மட்டும் சாப்பிட்டியா நல்லா இருக்கியான்னு நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்குறதா? இப்போ என் மருமவ வந்த உடனே அவன் என்ன சொன்னான்? என்ன கேட்டா அதை சொல்லு. என்னத்தை கேட்டா? நல்லா இருக்கீங்களா மாமா, சாப்பிட்டீங்களா மாமான்னு கேட்டா. நீ வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை நல்லா இருக்கீங்களான்னு கேட்டியா? ஒரு வார்த்தை சாப்பிட்டீங்களாப்பான்னு கேட்டியா?
வாய வந்த உடனே இப்படி உம்முன்னு வச்சுக்கிட்டு உங்க வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் சொல்லுவீங்க. நான் சரி சரி சரின்னு கேட்கணும். ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட என்ன சாப்பிட்டியா நல்லா இருக்கேன்னு கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு சொத்தை பத்தி சேர்த்து வச்சு எதுக்கு? ஆனா உனா உங்க அம்மா கிட்ட பேசி அந்த வீட்டுல இருந்து இங்க வருது, அதுக்கப்புறம் அவங்க சேர்த்துக்கலன்னு மறுபடியும் டிவி போலீஸ் கிழிச்சுன்னு போயிட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்கு போறது, வாரது போறதுன்னு நீ எப்ப பார்த்தாலும் இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்க. இதுல நான் எதுக்கு உன்னை வான்னு சொல்லணும், எதுக்கு மறுபடியும் சொல்லணும் அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் போவா, இல்லைன்னா போவே மாட்டா. நீ மாசத்துல 15 நாள் அங்க 15 நாள் இங்கன்னு இருக்கிறன்னு போது உன்னை நான் அப்புறம் என்னன்னு சொல்லட்டும்? என்னங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம புள்ள வந்திருக்க இப்படி பேசுறீங்க? ஏதோ விருந்தாளி கிட்ட பேசுற மாதிரி. விருந்தாளிய கூட அழைச்சாதான் வீட்டுக்குள்ள வருவாங்க, அலையா விருந்தாளிய நலம் விசாரிக்க மாட்டாங்க. பாத்தியாடா உங்க அப்பா எப்படி பேசுறாருன்னு. உன் தங்கச்சி அப்படி கஷ்டத்துல வீட்டுக்கு வந்திருக்கா, மாமியார் கொடுமை. இன்னத்துக்கும் நான் உன் தங்கச்சை கூட்டிட்டு வரும்போது ஒரு வார்த்தை கூட பேசல தெரியுமா? அவ மாமியார் இருன்னு அப்படி இருக்குது அவன் நிலைமை. ஆனா உங்க அப்பா வாய்க்கு வந்தபடி பேசுறாரு. ஓ, இப்போ உன் பிள்ளைய மட்டும் கிளம்பும் போது அவங்க மாமியார் இருன்னு சொல்லணும். ஏன் உன் மருமவுல நீ இருன்னு சொல்ல மாட்ட? ஏமா அப்படி போடுற? நான் என்னடா பண்ணேன்? ஏம்மா, வினை விதைச்சவன் வினைய இருப்பான், தினை விதைச்சவன் தினைய இருப்பான். நீ உன் மருமவளுக்கு என்ன பண்றியோ அதுதான் உன் பிள்ளைக்கு வரும். வீட்டுக்கு வந்த மருமவ அம்புட்டு வேலை செய்யற உன்னை உட்கார வச்சுக்கிட்டு, அவ வீட்டுல இவளை விட அதிகமா படிச்சவ, இவளை விட அதிகமான சொத்துக்காரி. ஆனா குடும்பம் முக்கியம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக படிப்புல இருந்து அந்தஸ்துல இருந்து எல்லாத்துலயும் கீழே இறங்கி வந்து இந்த குடும்பத்துக்காக இருக்கிறா. ஆனா அவளை பார்த்து நீ வாய்க்கு வந்தபடி பேசுவ. ஆனா உன் பிள்ளையும் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. ஓஹோ, அப்ப உன் பொண்டாட்டி என்னை பத்தி அதை இதுன்னு சொல்லியிருக்கா அப்படிதானே? ஊம குசும்பி தானே அவ? இங்க பாரு, என் பொண்டாட்டிக்கு அடிச்சாலும் புடிச்சாலும் கூட அந்த மாதிரி புத்தி என்னைக்கு வராது. ஏன்னா அவங்களோட வளர்ப்பு அப்படி. இப்ப கூட நான் கூப்பிட்ட ஒரே வார்த்தை கிளம்பி வானோனே வந்துட்டா. ஆனா உன் புள்ள என்னை வீம்பு பண்ணுவா. புருஷங்காரன் முன்ன பின்ன கோவக்காரனா இருந்தாலும் பொறுத்து குடும்பம் நடத்தணும். மாமியாரும் மாமனாரும் நமக்கு இன்னொரு அப்பா அம்மா மாதிரி தான். நம்ம அம்மா அப்பா திட்டுனா என்ன எப்படி இருப்போமோ அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடணும். ஆனா உன் பிள்ளைக்கு ஒரு நியாயம், உன் வீட்டுக்கு வந்து மருமவளுக்கு ஒரு நியாயமா? நீ உன் மருமவளுக்கு என்ன பண்றியோ அதுதான் உன் பிள்ளைக்கு வரும்ன்றத இப்பயாவது புரிஞ்சுக்கமா. அன்னைக்கு நானும் தான் இருந்தேன் அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போகும்போது. ஒரு வார்த்தை உன் மருமவளை இருன்னு சொல்லியிருப்பியா? அவ்வளோ பெரிய மனுஷன் அவங்க ஊர்ல அவரு. ஆனா அவர் வந்தப்ப ஒரு வார்த்தை காப்பி தண்ணியாவது வச்சு கொடுத்துருப்பியா? சொல்லு பாப்போம். மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி அனுப்புன. இன்னைக்கு அவங்க வீட்டுல உன்னை மதிக்கல வைக்கல கூப்பிடணும்னு இருன்னு சொல்லலைன்னா அன்னைக்கு நீ உன் மருமவளுக்கு பண்ணதானே இன்னைக்கு உனக்கு நடந்திருக்கு. கர்மாமா கர்மா. நீ எதை கொடுக்குறியோ அதுதான் திருப்பி கொடுக்கும். அப்பா, இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இனிமே நானும் என் பொண்டாட்டியும் தனி கொடுத்தனமா இருக்கலான்னு முடிவு பண்ணி இருக்கோம். தனி கொடுத்தனமா? என்னப்பா சொல்ற? ஆமாம்பா, தனி கொடுத்தனா உங்களை விட்டு இந்த வயசான காலத்துல தனியா விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா இவங்க 2 பேரோட இதுவுமே சரியில்லை. இவங்களை நம்பி உங்களை விட்டுட்டு போக முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம வீட்லயே நாங்க 2 பேரும் தனி உழ வச்சு ஆக்கலான் இருக்கோம். அது செத்தாலும் முடியாதுடா. நான் செத்தாலும் அந்த விஷயம் நடக்காது. நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்கம்மா. ஆனா என் பொண்டாட்டி இனிமே உங்களுக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டா. இந்த வீட்டுல அவ எப்படி இருக்கணும் என்னம்மா இருக்கணும்னு அவளுடைய விருப்பம். நீங்க எதுவும் அவ மேல திணிக்க முடியாது சொல்லிட்டேன். இனிமே அவளும் நானும் தனி உழ தான் வைப்போம். அப்பா, நீங்க எங்க கூட வந்து நீங்க தாராளமா இருக்கலாம், சாப்பிடலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டு இவங்க 2 பேத்துக்கும் அவ கையால பச்சை தண்ணி கூட மோந்து கொடுக்க மாட்டா. ஓஹோ, அவ சாவி கொடுக்கற நீ ஆடுற அப்படித்தானே? யாரு எனக்கு சாவி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. இங்கிட்டு ஒண்ணு சொன்னா அங்கிட்டு பொம்மை மாதிரி தலையாட்டுறதுக்கு. அதுக்கு இந்தா இங்க ஒருத்தி நிக்கிறாளே, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லிட்டு மரத்துக்கு மரம் குரங்கு மாதிரி தாவிக்கிட்டு, இவ்வளவு மாதிரி குணம் எனக்கு கிடையாது. சுய புத்தி ஒண்ணு இருக்குது. இனிமே எக்காரணத்தை கொண்டு என் பொண்டாட்டி உங்களுக்கு பச்சை தண்ணி கூட வச்சு தர மாட்டா. இனிமே அவளை நீங்க ஏதாவது சொன்னீங்க அப்புறம் மனுஷனா இருக்க மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னீங்களாமே, என் பொண்டாட்டிக்கு குழந்தை இல்லை, இவங்களுக்கு அப்புறம் கல்யாணம் ஆனவங்களுக்கு கூட குழந்தை அப்படி இப்படின்னு. என் பொண்டாட்டிக்கு குழந்தை இருக்குதோ இல்லையோ சரிங்களா? அவளுக்கு நான் குழந்தை, எனக்கு அவ குழந்தை. எங்களுக்கு 3வது ஒரு குழந்தை எப்போ பிறக்கணுமோ அப்போ நாங்கள் பெற்றுப்போம் சரிங்களா? சும்மா என் பொண்டாட்டிய மலடி வரடி கிரடின்னு ஏதாவது ஒன்று சொன்னீங்க மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். பாத்தீங்களானே எப்படி பேசிட்டு போறானே? இன்னைக்கு தாண்டி அவன் சரியா பேசியிருக்கான். வீட்டுல தனி உழ வைக்கிறேன்றாங்க, சரியா பேசியிருக்கான அவன். இத்தனை நாள் வீட்டுக்கு ஆக்கி போட்டான், எல்லாமே பண்ணுனான்.
இத்தனை நாள் அவன் செய்யும் போதெல்லாம் உனக்கு சரியா இருந்துச்சு. இன்னைக்கு அவங்களா முடிவெடுத்து ஒண்ணு பண்றேன்னு போது உனக்கு தப்பா தெரியுதோ? அதுவும் இல்லாம வர வர நீ நிலைய மாத்தி நடந்துகிட்டு இருக்க. உனக்கு இதுதான் சரியான பாடம். ஒரு பந்த செவுத்து மேல அடிச்சோன்னா அது அடிச்ச ஃபோர்ஸுக்கு நம்மளுக்கு திருப்பி வரும். அது ஒரு நேரம் நம்ம பக்கம் வராம இருக்கலாம், ஆனா இன்னொரு நேரம் நம்ம பக்கம் வந்தே தீரும். அதுதான் இப்போ உனக்கு வந்திருக்கு. பெரிய மனுஷினா பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்கணும். மருமவளுக்கு ஒரு நியாயம், மகளுக்கு ஒரு நியாயம்னு பண்ணின. இன்னைக்கு மக வாழா வெட்டியா வந்துட்டா, பையன் தனி குடுத்தனமா வாழ போயிட்டான். போதுமா? இப்போ உனக்கு சந்தோஷமா? இதுக்கு மேலேயும் நீ ஆடணும்னு நினைச்சீன்னா ஆடு. கடவுள் ஒருத்தன் இருக்கான், அதுக்கப்புறம் பார்த்துப்பான். என் கோலம் விளங்க வச்சுட்டியேடி மவராசி. நல்லா இருக்கு நீ என் மருமவ. இத்தனை வருஷம் கடவுள் கிட்ட வேண்டி 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 சலிச்சு போயிட்டோம். என் மருமவளு இப்ப மாசமாயிட்டா. ஊர்ல எல்லாரும் என் பிள்ளைய அப்பன்னு ஆகாதுக்கு துப்பில்லாதவன்னு சொல்லி ஏளனமா பேசினாங்க. இன்னைக்கு அவங்க முன்னாடி என் பையன் அப்பாவா உயர்ந்து நிக்கிறான். என் மருமவ அம்மா ஆயிட்டா. நானும் என் புருஷனும் தாத்தா பாட்டி ஆயிட்டோம். நாங்க வாழ்றதுக்குள்ளேயே பேர பிள்ளைய பார்த்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டோம். இன்னைக்கு அது நிறைவேறிடுச்சு. என்னம்மா என்னாச்சு? நேத்து உன் மருமவ பத்தி அப்படி சாப விட்டு பேசின, இன்னைக்கு வந்து தட்டெல்லாம் வச்சு என்ன? ஏண்டா எதை கூடடா வச்சு பேசுற? எதை கூட வச்சு பேசுற? மருமவ இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாளான்னு தானே நாங்கெல்லாம் பேசுனது. இந்த மாதிரி ஒரு விஷயம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அதெல்லாம் யோசிக்கிற? பழசெல்லாம் மறந்துடுவோம். என் மருமவளை என் வீட்டை கூட்டிட்டு போய் அவளுக்கு ஒவ்வொன்றையும் நானே என் கையால பார்த்து பார்த்து செஞ்சு என் வீட்டை வாரிசை வர வைக்கணும். எம்மாடி, இத்தனை வருஷம் உன்னை நான் மருமவளாவே ஏத்துக்கல. ஆனா இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் ஆசைப்பட்டு காத்திருந்ததே. நீ என் மருமவை இனிமே இங்க இருந்து கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை. என் மருமவை என் வீட்டுக்கே வரட்டும், நாங்க கூட்டிட்டு போறோம். ஏம்மா, என் பொண்டாட்டியே இத்தனை நாளைக்கு இவ என் மருமவளே கிடையாது, என் மருமவளே கிடையாது, இவளை வெட்டி விட்டுட்டு வந்துரு, நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் என் பொண்டாட்டியை புகழ்ந்த. இன்னைக்கு இவ உண்டாயிட்டான்னு தெரிஞ்ச உடனேயும் என் மருமவ போல வருமா, என் மருமவ போல வருமானு வந்து உக்காந்துருக்கியேம்மா. என்னம்மா என்ன? அது அது வந்து இவ உண்டாகணுன்றதுக்காக தான்டா அப்படிலாம் பேசிட்டேன். இப்பதான் என் மரும உண்டாயிட்டால. ஓ, உன் மருமவ உண்டாயிட்டா நீ தூக்கி தலையில வைப்ப, அப்படி இல்லைன்னா காலில் போடுவ. இப்பயும் இந்த நல்ல செய்தி அவ சொல்லலைன்னா இவளை வெட்டி விட்டுட்டு வான்னு தானே சொல்லியிருப்ப. நேத்து கூட போன்ல ராத்திரியில அதுதானே சொன்னேன். என்ன திடீர் மாற்றம்? டேய், எல்லாரும் முன்னாடியும் என்னடா இப்படி பேசுற? எம்மாடி, நான் வந்து உன்னை அப்படிலாம் நினைக்கலம்மா, புரிஞ்சுக்கம்மா. இங்க பாருமா, அவ யாரையும் எதிர்த்து பேசுனது கிடையாது. ஆனா அவளை தான் எல்லாரும் பேசி கஷ்டப்படுத்துனீங்க. குழந்தை இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக அவளுக்கு எப்ப 8 வருஷமா வாய்க்கு வந்தபடியெல்லாம் நீ பேசுன. ஒரு நாள் கூட அவ உன்னை திருப்பி ஏதாவது ஒன்று பேசியிருப்பாளா? இந்த குடும்பத்துல நீ என்னை பேசுறன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் தான் இவளை கூட்டிட்டு வந்தோம். என் பிள்ளைய பிரிச்சுட்டா, அவன் நல்லா இருக்க மாட்டா, வைக்க மாட்டான்னு எவ்வளோ பேசுற. அப்படியெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு எந்த முகர்கட்டை வச்சுட்டு நீ இப்படி வந்து இவகிட்ட பேசுற? கொஞ்சம் கூட உனக்கு ஏதாவது இல்லையா? ஏண்டா, அது ஏதோ கோவத்திலையும் அப்படி பேசிவிட்டேன்டா. கோவத்துலனாலும் கோவம் உள்ள இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இவ கல்யாணம் ஆகி நம்ம வீட்டுக்கு வந்து 8 வருஷம் ஆகுது. 8 வருஷத்துல எத்தனையோ தடவை அவ நம்ம வீட்டுக்கு வந்திருப்பா. வந்ததுல இருந்து ஒரு தடவையாவது அவளை சாப்பிடு வையின்னு என்னைக்காவது நீ சொல்லியிருப்ப? நானும் வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். நீயும் அவகிட்ட பேசுவியான்னு அடிமை மாதிரி நடத்துவ. என்னமோ உன் வீட்டுக்கு கஞ்சுக்கும் கூழுக்கும் வந்த மாதிரி. அவன் ஒன்றும் இல்லாதவ கிடையாது. இங்கே அவளை தங்க மாதிரி தாங்கிறதுக்கு அத்தை இருக்காங்க, அவங்க தம்பி இருக்கான், எல்லாமே இருக்காங்க. ஆனா நம்ம வீட்டில் அவளை அடிமை மாதிரி நடத்துற. என்னம்மா உனக்கு ஒரு அப்படி எண்ணம்? நீயும் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணுக்கு பொண்ணுதான் எதிரின்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல சரியா இருக்குமா? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு அவளை குழந்தை இல்லைன்ற காரணத்துக்காக எவ்வளோ பேசின. ஆனா இன்னைக்கு அவ குழந்தை உன் கையில கொடுத்துருவா. ஆனா நீ பேசின வார்த்தையை உன்னால அள்ள முடியுமா? சொல்லுமா. இத்தனை நாள் எவ்வளோ வார்த்தை கொட்டியிருப்ப. அந்த வார்த்தையெல்லாம் சேர்த்து வச்சு அவ உன்கிட்ட பேசியிருந்தா இப்ப எப்படி இருந்திருக்கும்? நீ வீட்டுக்கு வந்தப்போ கூட
அவ திகைச்சு போய் நிக்கிறா. என்னடா நம்ம அத்தை வந்திருக்காங்களே, நிஜமா நம்மள ஏத்துக்கிறதுக்கான்னு அவ திகைச்சு போய் நிக்கிறா. ஆனா வேற ஒரு பொண்ணா இருந்துச்சுன்னு வையே, எந்த முகரக்கட்டையை வச்சுக்கிட்டு நீ வீட்டுக்கு வந்தன்னு சொல்லி பேசுவாங்க. ஏய் என்னடா நீ என்ன பார்த்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுற? இல்லம்மா, இந்த நாளுக்காக தான் நான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு உள்ள பிறக்கணுன்ற ஆசையெல்லாம் இல்லை. ஒவ்வொரு நாளும் இவ எத்தனை நாள் அழுது இருக்கான்னு தெரியுமா? நமக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே, நமக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே, எல்லா குழந்தையும் தூக்கி கொஞ்சறோம், நம்ம குழந்தைய தூக்கி கொஞ்ச முடியாம போயிடுமோன்னு எத்தனையோ நாள் வருத்தப்பட்டிருக்கா. அத்தைக்கும் மாமாவுக்கும் ஆசையே நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு தான். அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நம்ம கொடுக்காமே போயிடுவோமோ அப்படின்னு எத்தனை நாள் இவ வருத்தப்பட்டிருக்கா தெரியுமா? ஆனா அதெல்லாம் உங்களுக்கு என்னைக்காவது புரிஞ்சிருக்கா? குழந்தை இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை இல்லை. அது உங்களுக்கு மட்டும்தான் வருத்தமா? ஏன் பெத்துக்கணும்னு நினைச்ச இவளுக்கு வருத்தம் இல்லையா? 4 பேர் அவளை பத்தி தப்பா பேசினா கூட நான் பொறுத்துக்குவோம்மா. ஆனா நீங்க போய் அவளை அப்படி பேசும்போது மனசுக்கு சங்கட்டமா இருக்குமா?